அடா 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 வாங்குனா இந்த மாதிரியான ஒரு இடத்துல இடம் வாங்கணுங்க. செம்மையாக இருக்குதா? சூப்பராக இருக்குங்க. ரொம்ப இந்த நிழலில் வந்து உட்கார கொடுத்து வச்சுருக்கேன், வேப்ப மரம் நிழலில். அதுவும் மத்தியானம் 1:30 மணிக்கு உச்சி வெயிலில் எவ்வளோ குழுகுலுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே கூட படுத்து தூங்கலாம். கோயம்புத்தூரில் யாரும் ஒரு சூப்பரான இடத்துல நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கங்க. ஒரு அருமையான இடங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு அருமையான இடத்த உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மஸ்ட்டாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணினாலே நீங்கள் இந்த ஸ்பாட்லேயே வந்து மயங்கி உடனே வந்து வாங்கிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான இடங்க, அருமையான இடங்க. இந்த மாதிரியான இடத்த வந்து நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே இந்த இடத்துல இடம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த இடத்த விசிட் பண்ணியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மக்களே, நான் வந்து செட்டிப்பாளையத்தில் தான் தங்கியிருக்கேன். ஓகேங்களா, வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன். எனக்கு ஒரு கோயம்புத்தூரில் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் செட்டிப்பாளையத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்ட டயத்தில் செட்டிப்பாளையத்துலேருந்து நம்ம போத்தனூருக்கு போகணுன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எனக்கு ரொம்ப பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட பக்கத்தில் ஒரு அருமையான ஃப்ளாட்டுங்க. ஏன்னா எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. சரி, நானும் பார்க்கலான்னு வந்திருந்தேன். ஏன்னா நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் இடம் வாங்கணுன்னு. பார்க்கலான்னு வந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டுருவோம். ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஃப்ளாட்டு இடம் எங்கே நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக கோயம்புத்தூரில் வெள்ளலாரில் எல்என்டி பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து போத்தனூர் வந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தான். டக்குன்னு பைக் எடுத்திங்கன்னா சைங்கின்னு ஒரு 5 நிமிஷத்தில் போத்தனூர் போயிடுவீங்க. இங்கேருந்து சிங்காநல்லூர் 6 கிலோமீட்டர் தான். எல்லாமே பக்கம் தான். ஓகேங்களா, ரொம்ப கோயம்புத்தூருக்கு மிக அருகாமைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லோரும் பொய் சொல்லுவாங்க. இதுதான் உண்மையிலே மிக அருகாமை. ஓகேங்களா, இதோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேர்லாண்டு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஃபேஸ் 1 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 380 ஃப்ளாட்டுக்கிட்ட இருக்குது. அதில் இன்னும் ஒரு 300 கிட்ட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில் வந்து அவங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். வந்து விசிட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து வாங்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல மெயின் ரோடு, சூப்பரான ரோடு, எல்லாமே தரமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக காலியாக இருக்குது. எந்த இடம் வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு அப்படியே நான் பைக்கில் ட்ராவல் பண்ணி சுற்றி காட்டுறேன். இந்த பக்கம் ரோடு நல்லா பெருசாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக லேண்ட் இருக்குமா, கோடி வரைக்கும் இருக்குது லேண்டு. ஓகே, நல்லா பசுமையாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அருமையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பங்களா மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் சிலையை வச்சு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு ரவுண்டாக போட்டு, ஓகேங்களா, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்படியே விட்டா போய்கிட்டே இருக்கலாம். அந்த மூலையில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை லேண்டு இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அவங்கள்ட்ட. ஸோ இப்போதைக்கு இந்த லேண்டு இங்கே பாருங்கள், போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது. ஃபுல்லாக வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தண்ணி ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கு உண்டான கால்வாய் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. ஓகேங்களா, சைடில் பார்த்திங்கன்னா மரங்கள், செடிகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இது ஃப்யூச்சரில் வளர்ந்தால் செம்மையாக இருக்கும். லேண்டில் வந்து ஒரு பார்க்கு மாதிரியும் இருக்குது, கார்டன் ப்ளஸ் குழந்தைங்களை விளையாடுறதுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க, ஈவினிங் டைமில் இந்த ஏரியாவுக்கு வந்திங்கன்னா அழகாக வாக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. அதாவது சறுக்கிறது, ஊஞ்சல், ராட்டினம் எல்லாமே இருக்குது. இங்கே கீழே மண் போட்டிருக்காங்க. குழந்தைங்கள் வந்து நல்லா அருமையாக விளையாடலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் நம்ம வெளியே போய் சுற்றணும், அது எந்த வேறு செலவும் இருக்காது. ஈவினிங் ஆனால் இங்கே வந்து குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக விளையாடிருங்க. அதுவும் இல்லாமல் சேஃபாகவும் இருக்கும். ஓகேவா, அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு உண்டான ஏரியா மாதிரி இருக்குது. அழகாக வாக் பண்ணலாம்.
ஈவினிங்லாம் வந்து வேறு லெவலில் வைப் பண்ணலாம். வைப்பு ஓகேங்களா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அழகாக உட்கார்றதுக்கு இடம் பண்ணியிருக்காங்க, அழகான செடி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நிறைய இடத்துல லேண்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரியோட இடத்த தான் எனக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா ஈவினிங் டயத்தில் நமக்கு டென்ஷன் கிடையாது. குழந்தைங்களில் வந்து ஒரு என்ன குழந்தைங்க ஈவினிங் ஆனால் போர் அடிக்குது சொல்லலாம். இங்கே வந்துங்களா குழந்தைங்க வந்து போர் அடிக்குன்னு சொல்லாதுங்க. ஈவினிங்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜாலி அடித்து உள்ளக ஃபுட்பால் ப்ளே கிரவுண்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஃபுட்பால் விளாடலாம், அழகாக விளையாடலாம். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள் ஜிம்மு. நீங்கள் ஜிம்முக்குள்ளே வந்து காசு செலவாக்கணும் தேவையே கிடையாதுங்க. அருமையான ஒரு ஜிம்மு இங்கேயே பண்ணி வச்சுருக்காங்க. ஈவினிங்கும் சரி காலையிலையும் சரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் இங்கே இருக்குது. ஓகேவா, பாருங்கள். இப்போ வெயில் அடிக்கணும், ஏன்னா செஞ்சு காட்ட முடியல, செஞ்சு காமிச்சிருப்பேன். வாக்கரு, இந்த இப்படி பண்ணுறது, சைக்கிளு அங்கே இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா தான் இருக்குங்க. வேப்ப மர நிழலில் அப்படியே வந்து உட்காந்தோன்னு வச்சுங்களேன், ஈவினிங்கு இந்த இடத்த விட்டு எந்திச்சு போக மனசே வராதுங்க. பா அடா வாங்குனா இந்த மாதிரியான ஒரு இடத்துல இடம் வாங்கணுங்க. செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப இந்த நிழலில் வந்து உட்கார கொடுத்து வச்சுருக்கோம், வேப்ப மரம் நிழலில். அது மத்தியானம் 1:30 மணிக்கு உச்சி வெயிலில் எவ்வளோ குழுன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே கூட படுத்து தூங்கலாம். ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இருக்கும். அருமையான லொக்கேஷனுங்க. ஏதோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரி நினைக்க வேணாங்க. லேண்டு இங்கே நீங்கள் வீடு வாங்கிட்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் நல்லா வைப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் வந்து நீங்கள் வெளியே போகணுன்னு தேவை கிடையாது, இங்கேயே சுற்றினாலே போதும். இதே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது, அந்த பக்கம் நான் காட்டுறேன். கோயில் இருக்குங்க, என்ன கோயில் தெரியல எனக்கு. சாய்பாபா இருக்காப்புல, ஒரு சாய்பாபாவோட சிலை இருக்குங்க. நிறையா இருக்குது, அது என்னன்னு தெரியல. நிறையா கோயில் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு வேப்ப மரம் இருக்குது. அழகாக இங்கே உட்காந்து ஒரு சில் பண்ணலாம். ஓகே, அழகாக ஒரு சில் பண்ணலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சைட் நம்பர் 10. அதான் உங்களுக்கு போஸ்ட் கீஸ்ட் வரணும்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செகண்ட் ஸ்ட்ரீட்டு, தேர்ட் ஸ்ட்ரீட்டு, ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்லாம் கொடுத்து போர்டுலாம் வச்சுருவாங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மரம் ஊண்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு தண்ணி வர்றதுக்கு பைப் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். மனசுக்கு நிறைவாக இருக்குது ப்ரோ இந்த இடத்த பார்த்ததில்ல. அதுவும் வந்து ஈவினிங் டைம்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். மழைக்காலம் குளிர்காலம்லாம் வந்து ரொம்ப சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் சூர்யாங்க. சூர்யா. ஆமாம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அதை கரெக்டாக? இது வெள்ளலூருக்கு பக்கத்தில் எல்என்டி பைபாஸ். வெள்ளலூருக்கு பக்கத்தில் எல்என்டி பைபாஸில். எல்என்டி பைபாஸில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தோம்னா முடிஞ்சு போச்சு. மெயின் ரோட்லேருந்து உள்ளே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான். அதுவும் வந்து தரமான ரோடு. ஆமாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வந்து பார்த்தீங்கனாலே உளுந்துருவீங்க. அது குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போவுமே வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. சரி ப்ரோ, இப்போ முக்கியமான கேள்விகள். அதாவது அப்ரூவ்டு எல்லாமே இருக்குங்களா? டிடிசிபி ரெரா அப்ரூவ் ரெண்டுமே வாங்கி. ரெண்டு தான் மெயின். ஆமாங்க, ரெண்டும் மெயின். ரெண்டும் வாங்கிட்டாங்க. ஓகே, அதனால் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, பேங்க் லோன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே அப்ரூவ்ட் ஆகிருக்கு, நம்பி வாங்கலாங்க. பேங்க் லோனும் நீங்களே நாங்களே பண்ணி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்கா சொல்லுங்கள். இப்போது நம்ம இது மொத்தம் 66 ஏக்கராங்க ப்ராப்பர்ட்டி. 66 ஏக்கரில் 22 ஏக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்க. ஃபேஸ் 1 நேமில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் ஒரு 343 சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு 80+ சைட்ஸ் சோல்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே. ரிமைனிங் அவைலபிள் இருக்குது. ப்ரைம் சைட்ஸும் இன்னும் அவைலபிள் இருக்குதுங்க. கொஞ்சம் சைட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே. ஓகே. இமீடியட்டாக வந்தோம்னா அதை பார்த்துக்கலாம், பார்த்து வாங்கிக்கலாம். ஏங்க என்ட்ரன்ஸ்லேயே செம்மையான இடம்லாம் இருக்குதுங்க. என் கையில் இப்போதைக்கு காசு இல்லை, இருந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணியிருப்பேன், நானே வாங்கிட்டேன்னு வீடியோ போட்டிருப்பேன். வாங்கணும்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறையா லான்ச் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்குறோம். இப்போது வசதிகள் என்ன இருக்குது இங்கே? இப்போது இந்த 22 ஏக்கருக்கு மட்டும் ஒரு 25 மினிட்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த அப்போ நம்ம இருக்கிற தார் ரோடே பார்த்தோன்னா ஒரு 40 ஃபீட் ரோட்டில் டபுள் லேயர் தார் ரோடு போட்டிருக்கோம். இந்த நல்ல அகலமான ரோடு போட்டிருக்கீங்க. உள்ள 60 ஃபீட் தார் ரோடு இருக்குது. உள்ள 33 ஃபீட் அது எல்லாமே காமிச்சிருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே.
அடுத்தது பார்த்தா வாட்டர் ஒரு பிளாட்டுக்கும் அத்திக்கடவு வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோங்க. என்ன வாட்டர்? அத்திக்கடவு வாட்டர் பைப் லைன். அத்திக்கடவு. ஆமாங்க. அங்கேருந்து தண்ணி வருங்களா? ஆமாங்க. அத்திக்கடவு வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கே உள்ள ஒரு 1 lakh லிட்டரில் டேங்க் இருக்குது. 24 மணி நேரம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு டைம் சப்ளை பண்ணுவோம். ஆமாங்க. அது இல்லாமல் போர் வேணும்னா போட்டுக்கலாம். போர் வேணா நீங்கள் போட்டுக்கலாம். சரி, ஓகே. தண்ணி வந்து என்னமோ ஊர் சொன்னீங்க அங்கே அத்திக்கடவு. சரி, ஓகே. அது இல்லாமல் வேறு என்ன ஃபெசிலிட்டி? அடுத்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆமாங்க. செக்யூரிட்டி இருப்பாங்க. ரைட், ஓகே. 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. சிசிடிவி இருக்குங்க. ஓகே. அடுத்தது பார்த்தா பார்க் இருக்குது. ஒரு 1.5 ஏக்கர் பார்க் அருமையாக இருக்குங்க பிரதர். இந்த பார்க் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இடம் வாங்குற மாதிரியே பார்க் வந்து அருமையாக இருக்குது. ஆமாம். பார்க்கில் பார்த்தா ஒரு 1.5 ஏக்கரில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க. அதில் மல்டி பர்பஸ் ஸ்டஃப் கோர்ட்டு, எல்லாமே, அவுட்டோர் ஜிம்மு, அடுத்து யோகா சென்டர், எல்லாமே ஃப்ரீ. எல்லாமே ஃப்ரீ தான். யார் இங்கே தங்குறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டில் பிளாட் வாங்குற எல்லாருமே ஃபேஸ் 1ல இருக்கவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1ல இருப்பாங்க. ஃபேஸ் 2க்கு தனியாக வச்சுருக்கோம். தனியாக பண்ணி கொடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம இருக்குது ஃபேஸ் 1. ரைட், ஓகே. வேறு என்ன வசதி? கரண்ட் எப்படி இருக்குது? ஈபிலாம் பார்த்தோம்னா நம்ம 3 ஃபேஸ் ஈபி கொடுத்துட்டோம். 3 ஃபேஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. 3 ஃபேஸ் ஈபி இருக்குது. 3 ஃபேஸ் லைட்ஸும் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்போ தான் புது சைட்டுங்க அதை லான்ச் பண்ணி. சரிங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே வீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கஸ்டமர் வில்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன். நாங்கள் சைட்லேருந்து வில்லா கட்டிக்கணுங்க, சேல்ஸுக்கு தர போகிறோங்க. சரி, இப்போ இங்கே உங்கள்கிட்ட வந்து ஃப்ளாட் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வீடு கட்டி கொடுங்கனாலும் கட்டி கொடுத்துருங்க. இல்லை எனக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுனா எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? எந்த பயமும் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி லேண்ட் வாங்கினா பயப்படுறாங்க, ஏமாத்திடுவாங்களா. அதை பற்றி நம்பி வாங்கலாம். ஒன்றும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அவங்க வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்கும் போது அவங்க வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே ப்ரோ. இது வந்து லோன் வந்து நீங்களே பேங்க் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. லீகலில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே. ஸோ பேங்க்ஸ் எல்லாமே அப்ரூவ் ஆயிடுச்சு. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எனக்கு ஒரு டவுட், இந்த குப்பைகளுக்கு என்ன பண்ணுறீங்க? குப்பை வந்து டெய்லி மார்னிங் வெளியே? ஆமாங்க. நம்ம பஞ்சாயத்து லிமிட்டில் இருக்கனால டெய்லி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். பண்ணியிருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம உள்ள வில்லாஸ் வரும்போது நம்மள அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போது சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னு மக்கள் பயப்படுறது, ஐயோ வெள்ளம் வந்துடுமோ, தண்ணி வந்துடுமோ. மழை காலத்தில் இங்கே எப்படி தண்ணி எங்கேயுமே நிற்காது. அந்த அளவுக்கு நம்ம ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது. சைட்டில் ஒரு தண்ணி நிற்காது, வெளியே போயிடும். ஆனாலும் இது கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இங்கே உள்ள மண்ணுலாம் செம்மண்ணு தான். ஆமாங்க. டோட்டலாக ரெட் சைல் தாங்க. 66 ஏக்கர் ரெட் சைல் தான் கொடுக்கும். செம்மண்ணு தான். ஆமாங்க. சரிங்க. இப்போது இங்கே வந்து கிளைமேட்டு முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு சிட்டின்னா கிளைமேட்டுக்கு கோயம்புத்தூர் தான். இங்கே கிளைமேட் எப்படி இருக்கும்? அது எப்போயுமே இங்கே காற்று அடிச்சுட்டே தான் இருக்குங்க. சில்லுன்னு இருக்கும். எப்போவுமே காற்று அடிச்சு. குளிர் காலத்தான் சொல்ல வேணாம். குளிர் காலத்தில் நம்ம வெளியே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு குளிர் இருக்கணும். ஓகே. அந்தளவுக்கு வெயில் காலமும் அந்த அளவுக்கு வெயில்லாம் இல்லை. சென்னை அளவுக்குலாம் வெயில் இல்லை. ஸோ இங்கேருந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவர்கிட்ட கூட கேட்க வேணாம். இங்கேருந்து சிட்டிக்கு நீங்கள் அவுட் ஆகணும்னா ஜஸ்ட்டு எப்படின்றவங்கள வெளியே போயிடலாம். பல்லட வழியாக போனோம்னா என்னது, பொள்ளாச்சி, மதுரை, எல்லாத்துக்கும் டக்குன்னு, அதாவது நீங்கள் சிட்டிக்குள்ளேயே போகத்தில்லைங்க. எந்த ஒரு வெளியே போகணுன்னாலும் சரி குயிக்காக போயிடலாம். இது ஏன் நான் சொல்கிறேன், நான் செட்டிப்பாளையத்தில் இருக்கேன். செட்டிப்பாளையத்துலேருந்து அவ்வளோ குயிக்காக நான் இப்போ இந்த பாலக்காடு போனால் டக்குன்னு வெளியே போன உடனே கேரளா பைபாஸ் முடிச்சிடலாம். அது வந்து ஒரு பெஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து அந்த பக்கம் அவுட்டரில் பிடிச்சா நீங்கள் இந்த பக்கம் ஒரு பொள்ளாச்சி போகணும், மதுரை போகணுன்னா கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டி தான் வரணும். கரெக்டுங்களா? அந்த டிராஃபிக்கை தாண்டாமல் இங்கே இருந்தீங்கன்னா காலையில் டக்குன்னு வண்டி எடுத்திங்கன்னா சைங்கின்னு பறந்து போய்கிட்டே இருக்கலாம். டிராஃபிக்கே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஏரியா இந்த ஏரியா. வெள்ளலூரில் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. இப்போது எல்லோரும் கேட்பீங்க ரேட்டுங்கும் போது சொல்ல முடியாது. ஏன்னா கூடும் குறையும். இது வந்து நம்ம கையில் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னக்கூடி கால் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. யாரையும் வாங்குங்கன்னு வற்புறுத்த கிடையாது. ஒரு அருமையான இடத்த வந்து காமிச்சிட்டோம். வந்து பாருங்கள். வந்து பார்த்தாலே உங்களுக்கே வாங்கணும்னு தோணும். என்ன ப்ரோ? கண்டிப்பாங்க ப்ரோ. நம்பர் நான் கொடுக்குறேன், லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். வந்து பாருங்கள். நீங்கள் வாங்கலாம் வேணாம், வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலை மட்டும் நீங்கள் அமைச்சிட்டு போங்க. எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. உள்ளே போயிட்டு அந்த ஒரு வேப்ப மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. அவ்வளோ அருமை. நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்களா ப்ரோ? மதிய டைம் நாங்கள் தான் செம்மையாக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் வந்து உண்மையிலேயேங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அந்த வேப்ப மரத்து அடியில் உட்காந்துட்டு போகலாம்ல பிரதர். நல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா அதை வேணால் செஞ்சுட்டு போங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு அருமையான ஃப்ளாட்டு. ஃப்யூச்சரில் என் கையில் பணம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபேர் லேண்ட் அப்படி தானுங்க? ஓகே. இதுக்கு மேலே மேற்கொண்டு எந்த டீட்டெயிலாக இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுங்க. ஒரு டீசெண்டான ரிவ்யூ போட்டிருக்கேன். நான் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலை. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும், ஆகாவோன்னு எதையுமே சொல்லலை. கேஷுவலாக நான் எடுத்து போட்டிருக்கேங்க. உண்மையிலே எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரேட்டும் ரீசனபிள் ரேட்டு தான் இருக்குது. ஓகேங்களா?
அதிகபட்சம் நான் ஒரே ஒரு இது சொல்லிங்க, ஒரு வீடு கட்டணும், சிங்கிள் பெட்ரூம் கட்டணும் அப்படின்னா என்ன ரேட் ஆகும் இடத்தோட சேர்த்து? உங்களுக்கு 35 நம்ம ஸ்டார்ட் 35 ஸ்டார்ட் 35 லட்ச ரூபா இருந்தால் ஒரு அருமையான ஃப்ளாட்டு. இது வந்து ஒர்த்து, 100% ஒர்த்து இது, ஓகேங்களா? ஏன்னா இந்த ஏரியா நான் இருக்கேன்னு சொல்கிறேன், இந்த ஏரியா மாதிரி எந்த ஏரியாவும் கிடையாது. எனக்கு இந்த ஏரியாவில் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் தான் லேண்ட் இருக்குது. அஃபோர்டபுளாக பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து 1.5 சென்ட் வேணும், எனக்கு 2 வேணும், எனக்கு 3 வேணும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரோ கான்டாக்ட் பண்ணி பேசிங்க, மீதி வரவங்களும் அவர் சொல்லுவார். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர். யாரும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் எண்ணத்தில் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? வந்து பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா வாங்க போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? காசாக பணமா வந்து பார்த்துட்டு போக போகிறீங்க. ஓகே, பாய் சொல்லுவீங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.